ஹாய் ஹலோ டாப்பர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பர்ஃபெக்ட் ட்ரக் சீசன் 2 பார்ட் 13 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஐ திங்க் நெக்ஸ்ட் எபிசோட் தான் அதோட ஃபைனல் பார்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போவே எல்லோரும் என் பண்ணாதீங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. பட் நம்ம ரொம்ப நேரம் இழுத்துட்டு போனால் கண்டிப்பாக வெறுத்துருவோம். அதனால தான் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம். ஓகே, ஆக்சுவலாக இதில் ரொம்ப பிரேக்கு, ரொம்ப 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க 5 வருஷம் 6 வருஷம் அப்போன்னு. ஸோ எனக்கும் கஷ்டமாக இருக்குது, ஏன் இவ்வளோ நாள் பிரிஞ்சிருக்காங்கன்னு. அதனால தான் இந்த முடிவு. ஓகே, லாஸ்ட் பார்ட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா மோலைக்கு ஜேகேவோட ஒரு ட்ரீம் வந்திருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி பேடாக. ஸோ அதை ஒரு மாதிரி கோவமாக ரியாக்ட் பண்ணிட்டு ஜேகேவை அவாய்ட் பண்ணும்போது ஜேகே ஏண்டி என்கிட்ட பேச மாட்டேன்னு கேட்டுட்ருப்பான். அப்போ அவளும் அவன்கிட்டேருந்து ஓடும்போது கரெக்டாக பிரைட் பார்த்துருப்பான். இதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ இட் ஆன் இட். ஸோ செம்மையாக மழை பெய்யுது. அந்த ஐடி ஹப்பில் எல்லோரும் கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு. இவங்க 3 பேர் மட்டும்தான் பார்க்கிங்கில் நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக் மூலேவே பார்த்துட்ருக்கான், ஒரு மாதிரி கிரேவிங் ப்ளஸ் லவ் வைஸோட. பட் பிரைட்டு அவ்வளோ கோவத்தோட ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். மூலே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக ஜங்குக்கை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா. மெக்னோ, இவன் இவன் உனக்கு உனக்கு இவன் தெரியுமா? இவன் எப்படி இங்கே? என்னாச்சு பிரைட்? இவரை உங்களுக்கு தெரியுமா முன்னாடியே? இவன் எப்படி இங்கான்னு கேட்டேன். இவன் இன்னைக்கு எப்படி? இவர் தான் என்னோடய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாரு, நம்ம ஹோட்டல் ப்ராஜெக்டில் சீனியர் டெவலப்பர். தெரியுமா? இது ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? இவன் இருக்கான்னு சொல்லியிருந்தா நான் உன்னை இங்கே அனுப்பியிருக்கவே மாட்டேனே. ஏன் இப்படி கத்துறீங்க? தெரியுமா முன்னாடியே? எனக்கு தெரியாது, இதுக்கப்புறம் நீ இங்கே வரக்கூடாது, வா. ஏன் பிரைட் நடிக்கிற? சொல்லு அவகிட்ட, நான் யார் அவளுக்குன்னு சொல்லு. ஒரு காலத்தில் நாங்கள் 2 பேரும் எப்படி இருந்தோன்னு சொல்லு, எப்படிலாம் லவ் பண்ணோன்னு சொல்லு. எல்லாமே சொல்கிறா. அவள் யாருன்னு கேட்குறாள், அவள் தெரியட்டும் அவளுக்கு. பிரைட், எதாவது மறைக்கிறீங்களா என்கிட்ட? ஒன்றும் இல்லை, நீ வண்டியில் ஏறு, இவனை நான் பார்த்துக்கிறேன். பிரைட், இந்த பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம். அவர் எனக்கிட்ட பேச வந்தார், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு போகலாம். நீ வண்டியில் ஏறு மெக்னோ. யாருக்கு யார்ரா மெக்னோ? அது என் மோலே. நீ இப்படி பண்ணக்கூடாது பிரைட், ரொம்ப தப்பு. நீ அவளை என்கிட்ட கொடுத்துட்றா. என்னடா பேசுகிற? நான் எதுக்கு என் பொண்டாட்டி உங்ககிட்ட கொடுக்கணும்? யாருக்கு யார்ரா பொண்டாட்டி? ஏன் பொண்டாட்டிடா? இவ்வளோ கேவலமா அவளை உன் மெக்னோ மாதிரி மாற்றி வச்சுருக்க. அவள் இதுக்கெல்லாம் டிசர்வே இல்லை. அவளுக்கெல்லாம் இது தெரிஞ்சா ரொம்ப அழுவா. அவளை விட்டுடா. அவளுக்கெல்லாம் மறந்துருச்சுன்னு சொல்லி அவளை இப்படி யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப தப்பு. அதை நீ சொல்கிறியாடா ஜேகே? ஒரு பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு நீ எனக்கு சொல்லி தெரியா ஜேகே? வாவ், செம்ம. இங்கே பாரு பிரைட், நான் சண்டை போடலாம் வரல. 5 வருஷம் நான் அவளை விட்டு இருந்துட்டேன். இதுக்கப்புறம் என்னால் இருக்க முடியாதுடா. எனக்கு அவளை கொடுத்துரு. எனக்கு என் மோலே வேணும். மோலே வந்துடுறி. அவன்லாம் கிடையாதுடி உனக்கு. நான் தாண்டி உன்னை கல்யாணம் பண்ணேன். அவன்கிட்ட கேட்டு பாடுறி, அவன் சொல்ல மாட்டான்டி. நீ மெக்னோலாம் கிடையாதுடி, நீ என் மோலேடி, நீ என் மோலே குட்டிடி. பிரைட், என்ன எதுவும் மறைக்கிறீங்க தானே? மெக்னோ, நீ உள்ளே வா. நீ உள்ளே வந்து உட்காரு. உனக்கு இதில் எதுவுமே சம்மந்தம் இல்லை. நீ இதெல்லாம் எதுவுமே கண்டுக்காத. அவனுக்கு எனக்கு ஒரு ப்ராப்ளம், அதுதான். பிரைட் அவளை கூப்பிட்டு போகாத. என் கூட இப்போவே அனுப்பிடு. எனக்கு நரகம் மாதிரி இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் என் பொண்டாட்டியை நான் அவங்ககிட்ட அனுப்பிட்டு எப்படா நான் இருக்க சொல்கிறேன்? சாரிடா காலரை பிடிச்சதுக்கு. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு எனக்கு பிரிச்சிடாதடா. காலில் விழுந்து கேட்குறேன் பிரைட், நான் பண்ணதெல்லாமே தப்பு தான். எனக்கு என் மூளையை கொடுத்துறேன். எனக்கு சண்டை போடுறதுக்கெலாம் ஸ்ட்ரென்த் இல்லைடா. எனக்கு அவள் வேணும். எனக்கு ஒரு குழந்தை கூட இருக்குடா. அது அவளோட குழந்தைடா, எங்கள் குழந்தை. என்ன பிரைட்? மெக்னோ, நீ வா, உள்ள வா. பிரைட், அவர் என்னமோ சொல்கிற. நீ வா, உள்ளே வந்து உட்காரு. இல்லை, உள்ளே வந்து உட்காரு போ அப்படின்னு
காருக்குள்ளே அப்படியே உட்கார வச்சு அப்படியே லாக் போடுறான். பிரைட், டே டே வேணாண்டா, பிரிச்சுட்டு போகாதடா, எனக்கு தெரியும் இதோட கடைசியாக அவளை என்னால் பார்க்க முடியாது, நீ எங்கேயோ கூப்பிட்டு போயிடுவேன்னு. அது மட்டும் வேணாம் பிரைட். பிரைட் பாரு, நான் என்ன பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிடடா, என்னை விட்டுருடா, என் பொண்டாட்டி என் கூட ப்ளீஸ்டா. இவ்வளோ நடிச்சா எப்படிடா? உனக்கெல்லாம் அவன் தகுதியே கிடையாது ஜேகே. இங்கேருந்து ஒழுக்க மரியாதையா போ, இல்லை அட்டி வாங்கியே சாகுறியா? பாடி காய்ச்சலாம் கூப்பிடவா? நீ யாரை வேணாலும் கூப்பிட்டுக்கோ, என் மூளை வேண்ட்டு கொடுத்துட்றா, எனக்கு என் மூளை வேணும். ஏ வந்துடுறீ மூளை அப்படின்னு அப்படியே கார்கிட்ட போயிட்டு அவன் ஃபேஸை கப் பண்ணுறான். மூளை ஒரு மாதிரி டியரி ஐஸோட ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான் அவனோட ஐஸை. மூளை நீ சொல்கிறீ, வந்துடுறியா என் கூட? போயிடலாண்டி, கேரளாவுக்கு போயிடலாம், நான் நல்லா பார்த்துக்கிறேன். இவெல்லாம் உன் ஆள் கிடையாதுடி, நான் தான். என்னை தான் நீ ரொம்ப லவ் பண்ண, எனக்காக நீ நிறையா பண்ணியிருக்க, நான் பண்ணது கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ஒன்று நல்லா பார்த்துப்பேன். மூளை அப்படியே வந்துடும் மூளை, அவன்கிட்ட சொல்கிறீ, நீ சொல்கிறீ நான் போகிறேன், இவன் கூட போகிறேன்னு சொல்லிட்டு வந்துடுறீ ப்ளீஸ் டி. என்னடா அவகிட்ட நின்று பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஜங்குக்கோட முடிய பிடிச்சி ஒரு அடி செவுத்தில். அவனுக்கு அப்படியே பிளட்டு ஒழுகுது. பிரைட் பிரைட் என்ன பண்ணுறீங்க? கதவை தருங்க, எதுக்கு அடிக்கிறீங்க? உனக்கு எதுவுமே தெரியாது மெக்னோ. அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் தெரியுமா? நான் வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு எதுவும் வேணாம், அவரை விட்டுருங்க, எதுக்கு அடிக்கிறீங்க? பிரைட் பிரைட் வேணாம் பிரைட், உனக்கு இவனை பற்றி எதுவும் தெரியாது, அதனால தான் நீ இவ்வளோ பாவம் பார்க்குற. இவனை பற்றி தெரிஞ்சால் நீயே கொல்ல தான் செய்வ. மெக்னோ என்னை நம்புடி, எதாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், கொஞ்சம் வாங்க, அவர் விட்டுருங்களேன். பிரைட் பிரைட் கூட்டு போகாதடா, டே டே மறுபடியும் ஒன்று மூளையை விட்டுடா அப்படின்னு அவனால் எந்திரிக்க முடியல. அப்படியே வந்து பிரைட்டோட காலை பிடிக்கிறான். இங்கே பாரு ஜேகே, நல்லவனாட்டம் நடிச்சிட்டு இருக்காத. டே டே நீ அவ்வளோ நாளாக அச்சுவோடா, என் பொண்டாட்டிடா, என் மூளைடா, என்னை மன்னிச்சிட்றா, நான் என்ன பண்ணியிருந்தாலும் கொடுத்துட்றா, எனக்கு வேணும்டா, அவள் எல்லாமே இருக்க முடியாதுடா என்னால், ப்ளீஸ்டா. பண்ணாத தப்பு தான்டா, எனக்கு தெரியாது இவ்வளோ பெருசாக என் லைஃப்பில் நடக்கும்னு. தெரிஞ்சிருந்தா நான் சத்தியமாக பண்ணிருக்க மாட்டேன்டா. பிரைட் ப்ளீஸ்டா, விட்டுருடா என் பொண்டாட்டிய. டே ஜெகி, இங்கே பாரு, உண்மையான முகத்தை மறைச்சிட்டு இப்படி நடிச்சா அவள் வந்துடுவான்னு அர்த்தமா? அவள் வந்துடுவான்னு உனக்கு தோணுதா? ஆமாம் பிரைட், அவள் வந்துடுவாடா, அவள் வருவா. ஏன்னா இத்தனை நாள் அவள் வந்திருக்கா எனக்காக. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் பிராந்தா பிராந்தா பிராந்தான்னு என் பின்னாடி ஓடி வந்திருக்கா. இப்போ மட்டும் என்னை அப்படியே விட்டுருவாளா? நீ வேணா பாடுறா, அவள் என்கிட்ட வருவா, அப்போது உன்னால் கூட எதுவும் பேச முடியாதுடா, நீ அப்படியே விலகி நிற்ப. இது என்னடா இது? நம்ம தான் கூப்பிட்டு வந்து எல்லாமே சொல்லி மெக்னோ அப்படி இப்படின்னு நம்ம நல்லா அவளை அப்படியே ஒரு மாதிரி வச்சுருக்கோம், திடீர்னு இவள் போகிறா அப்படின்னு. அதுக்கு காரணம் வேறு எதுவுமே இருந்திருக்காதுடா. இதோ நான் இப்போ அழுகிறேன் பாரு, இதோ அவங்க இருந்து பார்த்துட்ருக்கா பாரு, இந்த டியர்ஸ் மட்டும்தான். ஓ வருவா, ஆனால் பார்க்குறியா? இங்கே பாரு ஜேகே, எல்லாமே முடிஞ்சுது, சரிக்கு சரி. எப்படி நீ என்கிட்டேருந்து மெக்னோவை பறிச்சுக்கிட்டியோ அதே மாதிரி தான் நீ அதுக்கு பே பண்ணி தானே ஆகணும். மூளை மெக்னோ மாதிரி இருக்கா, எனக்கு என் மெக்னோ வேணும். ஒழுக்க மரியாதை அங்கேருந்து போயிருச்சேக்கே, நான் உங்ககிட்ட திருப்பி கேட்டுக்கிறேன், எனக்கு என் மெக்னோவை கொடுத்துடு. டே அவன் மெக்னோ இல்லடா, அவன் என் மூளைடா, என் மூளை, என்னோட முதல் லவ்டா, அவன் என் ஃபஸ்ட் லவ், என் லாஸ்ட் எல்லாமே அவள் தான்டா. எப்படிடா கேட்டதையும் கொடுக்கறதுக்கு? அப்போது அன்னைக்கு அந்த குடோன் வேணுமா இல்லை அவள் வேணுமான்னு கேட்கும் போது டிவோர்ஸ் லெட்டரில் சைன் போட்டு கொடுத்த, அப்போ எதுவும் தெரியலையா? தப்பு தான். ஆனால் நான் அப்போவும் அவளை கூப்பிட்டு வந்தேன், என் சைடில் எதுவுமே ரைட் இல்லை தான்டா. ஆனால் இப்போ ஒரே ஒரு தடவை எனக்கு கொடுறா, நான் நல்லா பார்த்துக்கிறேன்டா, என்னோட டைமண்ட்ரா அவள். பிரைட் இங்கே பாரு பிரைட், என்னால் முடிஞ்ச அளவுக்கு
முடிஞ்ச அளவுக்கு நான் உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு கூட தெரிலடா. எனக்கு என் மூளைவை கொடுத்துருடா. முடியாது ஜேகே, கொடுத்துட்றா. உன் காலில் விழுந்து கேட்குறேன்டா. நான் விட மாட்டேன்டா. உன் காலில் விழுந்து கேட்குறேன்டா அப்படின்னு ஜேகே பிரைட்டோட காலை பிடிச்சிட்டு விடாமல் அழுதுகிட்டே இருக்கான். மூளை அது அங்கேருந்து பார்த்துட்ருக்கா. அவளுக்கும் டியர்ஸ் வந்தது. பிரைட் ஒரு நிமிஷம் கதவு தோறுங்க. பிரைட், உனக்கு எதுவும் தெரியாது, உள்ளேயே இரு. டீ கால்லேருந்து விடுறா. எனக்கு குத்துடுறா. என் ஆள், என் கண்ணழகி எனக்கு வேணும்டா. எனக்கு அவதான்டா எல்லாமே. எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அவளுக்கு அம்மா வேணும்டா. அவளை நல்லா பார்த்துக்கணும். எனக்கு அவளை எப்படி பார்த்துக்கணும் கூட எனக்கு தெரியாதுடா. எனக்கு என் மூளை வந்து தாண்டா எல்லாம் சொல்லி தரணும். எனக்கு வேணும்டா. நாங்கள் நல்லா இருக்கணும்டா நினச்ச மாதிரி. இதுக்கப்புறம் நான் அவளை விடக்கூடாது. அவகிட்ட எந்த தப்பு பண்ணாமல் நல்ல புருஷனாக இருக்கணும்டா. இதுக்கெல்லாம் நீ மனசு வச்சாதான் முடியும். பிரைட்டா, நான் சண்டை போடுறதுக்கெலாம் இல்லைடா. எனக்கு கொடுத்துட்றா ப்ளீஸ்டா. நீ கேட்க மாட்டலடா அப்படின்னு ஷூவை வச்சு நல்லா உதைக்கிறான் ஜங்கு கூட ஃபேஸ்லேயே. அவனுக்கு உதட்டுலேருந்தெல்லாம் ப்ளட்டு வருது. பிரைட் கதவை தோறங்க. ஒரு நிமிஷம். செத்து போடா. டே வாங்கடா, எல்லோரும் இவனை அடிங்க. என்ன தைரியம் இருந்தா உங்கள் முதலாளி அம்மாவே கேட்குறான். அப்படியா பாஸ்? டே எப்பட்றா கேட்ப அப்படின்னு எல்லோரும் ரவுண்டு கட்டி ஜங்குக்கு ஒத்தைக்கிறாங்க. செம்மையாக அடிக்கிறாங்க. எங்கள் மூளையோட கண்ணாடி வேற மேலே ஏற்றிடுறாங்க. அவள் நல்லா தட்டுறா. பிரைட் கதவை தோறுங்க. பிரைட், இவனை அடித்து கண்காணாத இடத்துக்கு தூக்கி போட்டு போயிருங்க. இவன் திரும்பி எங்கள் பக்கம் வரக்கூடாது. ஓகே சார், நாங்கள் பார்த்துக்குறோம். டேய் நல்லா அடிங்கடா போட்டு அவனை அப்படின்னு வாயிலெல்லாம் ஒரு அடி அடிக்கிறாங்க. அவன் அப்படியே மூளையவே தான் பார்த்துட்ருக்கான். மூளை வந்துடு மூளை, வாடி இறங்கி வாடி. மூளை, எவ்வளோ தைரியம் இருந்தா எங்கள் பாஸோட பொண்டாட்டியவே கேட்பீங்க. மூளை வந்துடுறீ. பிரைட் கதவு தரங்க. அடிக்காதீங்க. எதுக்கு அடிக்கிறீங்க? என்னதான் தப்பு இருக்கட்டுமே, எதுக்கு அடிக்கிறேன்? விட சொல்லுங்கள் ப்ளீஸ். உனக்கு ஒன்றும் தெரியாதுமா. அவன் எவ்வளோ பெரிய பாவி. அவெல்லாம் உயிரோடே இருக்கக்கூடாது, செத்து போட்டும். இல்லை, இதெல்லாம் ரொம்ப தப்பு. கதவு தரங்கள. அடிக்க வேணாம் சொல்லுங்கள். பிரைட் அடிக்க வேணாம் சொல்லுங்கள். உன்னை கேட்குறான் என்கிட்ட, எப்படி கொடுக்கறது? இல்லை அடிக்க வேணாம் சொல்லுங்க. ஏய் இங்கே பாரு, என்ன அவனையே பார்த்துட்ருக்க? அதான் சொல்கிறேன்ல, உன்னை கேட்குறான் எப்படி தரதுன்னு. தர முடியாது உன்னை. வா. பிரைட் எனக்கு ஏதோ தப்பாக இருக்குது. எல்லாம் சரிதான், சரியா? என்னமோ மறைக்கிறீங்க தானே. நான் வீட்டுக்கு போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தானே இருக்கேன். வண்டி எடுங்கடா. அடிக்க வேணான்னு சொல்லுங்கள், வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். அடிக்க வேணாம். மூளை போகாத. மூளை வந்துடுறீ. வா மூளை. பிரைட் ஒரு தடவை அடிக்க வேணாம் சொல்லுங்கள். என்னமோ பண்ணிட்டும், யாரோ அவன் உனக்கு. வா அப்படின்னு காரில் கூட்டிகிட்டு போயிடுறான். மூளைக்கு செம்மையாக அழுக வருது, என்னன்னு தெரியல. ஏதோ அவளோட சோலில் பாதி ஒரு மாதிரி ரொம்ப பெயினாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இங்கே ஜேகேவை போட்டு நல்லா அடிக்கிறாங்க. சிச்சு, எதுக்கு வெளியிலேயே நின்று பார்த்துட்ருக்க? அவன் வருவான், ஜேகே வருவான். வா உள்ளே வா, சாப்பிடு வா. இல்லை, நான் அச்சா வந்ததும் சாப்பிட்றேன். ஐயோ, போக போக ரொம்ப அடம் பிடிக்கிற. அவனுக்கு தெரிஞ்சால் திட்டுவான். கரெக்ட் டைமில் சாப்பிட சொல்லியிருக்கான். வா, அதெல்லாம் வந்துடுவான். எப்போவும் 8 மணிக்கெல்லாம் வந்துடும். வரல, காணோம். என்னடி மின்னியோ, கால் பண்ணியா? எடுக்கலையா? கால் பண்ணி பார்த்துட்டேன், எடுக்கலை. என்னாச்சு தெரில. அதெல்லாம் பயப்படாத. அவன் எங்கேயாவது மூளை கூட வெளில போயிருப்பான். பயமாக இருக்குது. போய் பார்த்துட்டு வரீங்களா? அச்சா, இந்த ஜேகே அச்சா. ஐயோ, புள்ள முன்னாடி எதுக்கிட்டு இப்படி பயமுறுத்துற மாதிரி பேசுகிற? அதுவாடி, ஜேகே ஏதோ டெடி பியர் வாங்க போயிருக்கான். இதோ சிச்சுக்கு தான்.
நீ எதுக்கு இப்போ அழுகிற? ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன? ஆ, அச்சா வேணும், காணும். சரி வா, போய் கூட்டிகிட்டு வரலாமா? ஆ ஆ ஆ இல்லைன்னா நீ இரு, நான் போயிட்டு வரேன். நைட்டு பனி வேற பேயும், காதெல்லாம் வலிக்கும். இல்லை நான் வரேன், கூட்டிகிட்டு போ. ஷோ, சரி வா, எங்கள் பிள்ளையும் கூப்பிட்டு போங்க பாவம். சரி, நீ பத்திரமா இரு வீட்டில், என்ன? ஆ அப்படின்னு சிச்சுவை கூட்டிகிட்டு போகும்போது மழை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் போக போக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகவும், சிச்சு நீ வரணுமா? ஆ, நான் திருப்பி வண்டி வீட்டுக்கே விடுறேன், உன்னை விட்டுட்டு போகிறேன். மழை பாரு எப்படி பெய்யுதுன்னு. ஆ, அச்சா அச்சா நான் வரேன் அச்சா, இல்லைன்னா நான் அழுவேன் அச்சா. இவ்வளோ அடம் பிடிக்க எப்படி கற்றுக்கிட்டியோ நீ? நல்லா தானே இருந்த, நான் மின்னிய புள்ள தான் உனக்கு எடுத்துருக்கோம். இரு, வீட்டுக்கு வந்து ஒன்று வச்சுக்கிறேன். தள்ளு, ரெயின் கோட் போடு. நான் வரேன், கூட்டிகிட்டு போகிறேன். ஆ, நல்லா அப்படியே ஒளிஞ்சு உட்காந்துக்கோ, புரியுதா? ஆ ஆ அப்படின்னு அவங்க நல்லா போய் தேடுறாங்க ஐடி பார்க்கில். அங்கே எங்கேயுமே காணோம். அப்புறம் பேக்கெட் போனால் அங்கே ஜங்குக்கை போட்டு நல்லா அடிச்சிட்டு இருக்காங்க. அவன் ஒரு மாதிரி மயக்கம் போட்ட நிலையில மூலேன்ட்டு இருக்கான். டே டே என்னடா பண்ணுறீங்க? டே விடுங்கடா. டே நீ யாரா? ஆ, ஓ இவனோட அல்லக்கையா? ஆ, அப்போ சிச்சு செம்மையாக பயந்துடுறா. ஜங்குக்கு அடிக்கிறத பார்த்துட்டு அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறா. சிச்சு ஒன்றும் இல்லை என்ன? ஆ, நீ கண்ணை முடிக்கோ, நான் பார்த்துக்கிறேன். ஆ, அச்சா ஒன்றும் இல்லை அப்படின்னு சைனீஸ் அப்படியே அவன் கையாலே அவளோட கண்ணை மறைச்சிட்டு பேக்கெட்டில் கன் வச்சுருப்பான். அதை எடுத்து அப்படியே பாயிண்ட் பண்ணி காட்டுறான். இங்கே பாரு, ஒழுங்காக விட்டுருங்க அவனை, இல்லைன்னா எவ்வளோ கன் இதில் இருக்குது, எவ்வளோ போகுன்னு எனக்கு தெரியாது. விட்டுருங்கடா. டேய் எல்லோரும் பின்னாடி போங்கடா. ஒத்தா யார்ரா நீங்கள்லாம்? ஆ, பிரைட்டோட ஆளையே கேட்குறான். ஓ அவனோட ஆளுங்களா? ஒத்த எல்லாரும் கிளம்புங்க, அவனை விட்டு கிளம்புங்க, இல்லைனா அவ்வளோதான் போயிடும். டே எல்லாம் கிளம்புங்கடா. டே பாஸ் கிட்ட என்னடா சொல்கிறது? டே அவன் கன்று வச்சுருக்கான், AK-47, எல்லோரும் கிளம்புங்கடா அப்படின்னு அவனுங்க எல்லாரும் அப்படியே தெரிச்சு ஓடிடுறாங்க. டே ஜெகே, டே எந்திரா. ஒலே போயிட்டாதுடி. ஒலே ஜெகி எந்திரா. அச்சா எந்திரி அச்சா, என்ன விழிச்சு பாரு அச்சா. டே ஜெகே, ஹாஸ்பிட்டல் போகலாண்டா. வேண்டாண்டா, மூளையிட்ட கூப்பிட்டு போடா. அவன் பார்த்துட்டான மூளையிட்ட பேசுகிறது. இதுக்கப்புறம் மறுபடியும் பிரித்து அவளை எங்கேயோ கூப்பிட்டு போயிடுவான்டா. 5 வருஷமே என்னால் முடியல, அதுக்கப்புறம் லைஃப் லாங் பார்க்காம முடியாதுடா. மூளையை கூப்பிட்டு போடா. அச்சோ சிச்சு ஏன்டா கூப்பிட்டு வந்த? டே அப்புறம் போய் பார்த்துக்கலாம்டா, நீ வாடா, ஹாஸ்பிட்டல் போகலான்டா. மூளையிட்டு போகலான்டா. டே சொன்னா கேளுடா. மூளை போயிடுவான்டா, கூப்பிட்டு போயிடுவான்டா எங்கேயோ. அச்சா சிச்சோ, மூளை அவங்க தானே ஆஃபீஸில் நம்ம பார்த்தோமே? ஆமாம் சிச்சு, அவங்களையே அச்சா கேட்குறாரு. ஏன்னா அச்சா அவங்கள லவ் பண்ணுறாரா தான். லவ்னா நீயும் மின்னியும் இருப்பீங்கள்ல, ஒன்றா ஊட்டிலாம் விடுவீங்கள்ல, அது மாதிரியா? ஆமாம் அச்சா. சிச்சோ லவ் பண்ணுறியா அவங்கள? ஆமாம் சிச்சு, அம்மாவை. டேஜேக்கே குழந்தடா, அவளுக்கு புரியாதுடா. அவளை பார்த்தா எனக்கு மூளையிட்டே பேசுகிற மாதிரி இருக்குடா. சிச்சு மூளை எனக்கு வந்துடுவாளா? நம்மக்கிட்ட மூளை அம்மா வந்துடுமாடா? அச்சா உனக்கு அவங்க வேணுமா? ஆமாம், எனக்கும் வேணும், உனக்கும் வேணும். நான் வேணா பேசுவா? நான் வந்து என்ன
சைனீஸ் அச்சா, நம்ம மோளே அவங்க இருக்க இடத்துக்கு கூப்பிட்டு போகிறீங்களா? நான் பேசுகிறேன், அவங்க வருவாங்க நான் கூப்பிட்டா. நம்ம 3 பேர் போகிறோம், போயிட்டு அவங்கள கூப்பிட்டா வந்துடுவாங்க. இப்போ நம்ம திரும்பி 4 பேராக வீட்டுக்கு போகலாமா? சிச்சு அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே அவன் மடியில் படுத்து செம்மையாக அழுகிறான். ஆஹா, அழுகாதீங்க அச்சா, நம்ம போய் கூப்பிட்டு வீட்டுக்கு போயிடலாம், ஹாப்பியாக இருக்கலாம் நம்ம எல்லோரும். சைனீஸ் அச்சா கூப்பிட்டு போ. இங்கே பாரு, என்ன சிச்சு இதெல்லாம்? ஃபஸ்ட்டு பாரு, நம்ம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும் அப்பாவை, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்ன? இல்லை, மூளை கூப்பிட்டு வர போகலாம். சிச்சு அடம் பிடிக்கக்கூடாது சிச்சு, மூளை ஊருக்கு போயிட்டாங்க, நம்மளும் போகலாம். அச்சா அழுகுது பாரு, அவங்க வந்தால் தான் அச்சா அழுகிறது நிற்கும், கூட்டிட்டு போ. டிஜேக்கு என்னடா? என்ன சொல்கிறதுன்னு தெரிலடா. சிச்சு என்ன சிச்சு? அச்சா நீ அழாத, நான் கூப்பிட்றேன், நான் கூப்பிட்டா வருவாங்க, நான் கூட்டிகிட்டு வரேன். பிரைட் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அவருக்கு என்ன ஆச்சு, ஏதாச்சு? அதை பற்றி உனக்கு என்ன கவலை? திடீர்னு உனக்கு நான் தான் புருஷன் ஆக போகிறவன், நம்ம நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறோம் சரியா? இவன்லாம் எதுக்குடி உனக்கு? அவன் எவ்வளோ கேவலமானவன் தெரியுமா? ஒன் சைடாக அவனை லவ் பண்ணிட்டு தெரிஞ்சான். நீ குளிக்கும் போது உன்னை வீடியோ எடுத்து நான் மிரட்டிகிட்டு இருந்தான், அவ்வளோ அசிங்கமானவன். அந்த வீடியோவெல்லாம் வாங்கி நான் தான் உன்னை காப்பாற்றினேன். அப்பத்துலேருந்து நம்ம 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்கோம். என்ன? இல்லை எனக்கு புரியல. ஆமாம், என்ன மெக்னோ? என்னை நம்ப மாட்டியா நீ? ஏதோ தப்பாக இருக்குது. அந்த குழந்தை கூட அது என் குழந்தைன்னு அப்படின்னு அவள் அப்படியே வயிற்று தொட்டு பார்க்குறா. எனக்கு வயிற்றில் ஒரு தழும்பு இருக்குது, அது ஆப்ரேஷன் பண்ணும்போது. ஐயோ இவன் இதெல்லாம் வளர்றா. ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை, அதெல்லாம் சும்மா வளர்றான். உனக்கு அப்டோமன் ஆப்ரேஷன் பண்ணோம், அதனால தான். என்ன நீ எல்லாத்தையும் சிங்க் பண்ணுவியா அந்த பொறுக்கி பேச்சை கேட்டு? வாட் இஸ் திஸ்? இப்படி தெரிஞ்சிருந்தா நான் உன்னை வேறு ஏதாவது ஒரு ஆஃபீஸுக்கு தான் அனுப்பிச்சிருப்பேன். நீ என்கிட்டே முன்னாடியே சொல்லக்கூடாதா இந்த மாதிரி ஒருத்தன் ஆஃபீஸில் இருக்கான் ரொம்ப க்ரீப்பியான்னு? க்ரீப்பியாலாம் இருந்தது கிடையாது. எனக்கு ஏதோ தப்பாக இருக்குது. எதுக்கு அடிக்கணும்? அந்த குட்டியை பார்த்தா உண்மை பறையிற மாதிரி இருக்குது. என்ன? நான் இப்போ என்ன லாங்குவேஜில் பேசினேன்? அவன் கூட நிறைய டைம் நான் மூளை மலையாளம் தானே, நான் ஏன் அப்படி பேசுகிறேன்? குட்டினா அது அவங்க வீட்டில் ஒரு குழந்தை, அதான். ஆனால் நான் ஏன் மலையாளத்தில் பேசுகிறேன்? உனக்கு தலையில் அடிபட்டிருக்கல, அதான் நீ ரொம்ப சென்சிட்டிவ். எதாக இருந்தாலும் அது நீ தானே நம்பிடுவ, மற்றபடி ஒன்றும் இல்லை. நம்ம நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம் சரியா? நான் அதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு மோலேவே எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி மாத்திரைலாம் கொடுத்து தூங்க வச்சிட்றான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. மார்னிங்கே நல்லா பரபரப்பாக கல்யாண வேலைலாம் போயிட்டுருக்கு. மோலேயோட ரூமில் அவளுக்கு எல்லோரும் நல்லா மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஒயிட் கலர் ஃப்ராக் போட்டு உட்காந்துட்ருக்கா. அவளோட எண்ணம் எல்லாமே நேற்று ஜேகே அவளோட ஃபேஸை பார்த்து அழுதது, ஐ கான்டாக்ட் வச்சது, மோலேன்னு கூப்பிட்டது மட்டும்தான். மோலே நீ என் கூட வந்துடுறி. அவள் வந்துடுவா. ஏன் தெரியுமா? இப்போ அழுகிறான்ல, அந்த டியர்ஸே அவளை என்கிட்ட கூட்டிகிட்டு வந்துடும்டா. நீ வேணா பார்க்குறியா? மோலே வந்துடுறி, நம்ம போயிடலாம், நம்ம எல்லாம் ஹாப்பியாக இருக்கலாம்டி. மோலே என்ன சொன்னீங்க? மெக்னோ நான் கூப்பிட்டீங்க? ஆமாம். மோலேன்னு இல்லை, நான் அப்படி கூப்பிட்டலையே. ஓ, கொஞ்சம் கண்ணை மூடிக்கிறீங்களா? ஐஷேடோ போடணும். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணணும்? எனக்கு ஏன் அவர் நினப்பாவே இருக்குது. அவங்க கண்ணில் நான் ஏதோ உண்மையை பார்த்தேன். எனக்காக எவ்வளோ அடி. இப்போ அவர் எப்படி இருக்காருன்னு கூட தெரியாமல் நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கணுமா?
ஏன் என் மனசு அவரை பற்றி மட்டும் நினைக்க தோணுது. எனக்கு அங்கே போகணும், அவரை பார்க்கணும், அவர் கூட இருக்கணும் போல இருக்கு. எனக்கு அவர் மட்டும் போதும்னு தோணுது. இந்த பிரைட் பேசுகிறது எதுவுமே எனக்கு உண்மை மாதிரியே தோணலை. ஆனால் அவ்வளோ அடி வாங்கினாரு, ரத்தம்லாம் வளைஞ்சிது. யார் நீ? உள்ளெல்லாம் வரக்கூடாது, வெளியில் போ. யார்? ஏதோ ஒரு குழந்தை வந்திருக்கு, அப்பத்துலேருந்து உங்களை பார்க்கணும்னு. யார்? எந்த குழந்தை? அம்மா அப்படின்னு கூப்பிட்டதுமே அவள் அப்படியே திரும்பி பார்க்குறா. சிச்சு அப்படியே க்யூட்டாக நின்றுட்டுருக்கா. எல்லாரும் அவளை பிடிச்சி வச்சிட்ருக்காங்க. சிச்சு, அம்மா விட சொல்லுமா, என்னன்னு கூப்பிட்ட? அம்மா, சிச்சு அப்படின்னு ஓடி போய் அவளை அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு, சிச்சு என்னம்மா, என்னாச்சு? மூஞ்சிலாம் வேர்த்திருக்கு. என்ன? நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். அப்படியா? என்ன வேணும்? சிச்சுக்கு என்ன வேணும்? இங்கே வா அப்படின்னு அவளை தூக்கிட்டு அப்படியே டேபிளில் உட்கார வச்சுட்டு அவளும் அப்படியே ஆப்போசிட்டில் உட்காந்துக்கிறா. மேம், மேரேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. மேரேஜ் கொஞ்சம் தள்ளி கூட வச்சுக்கலாம். எனக்கு இப்போ இவகிட்ட பேசணும். கொஞ்சம் எல்லோரும் வெளியில் இருக்கீங்களா? மேம், சாருக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவார்? எனக்கு நான் சிச்சு கூட நான் பேசணும். கொஞ்சம் வெளியில் இருங்க. சிச்சு, என்ன சிச்சு? ஏதாவது சாப்பிட்றியா? என்ன வேணும்? இந்த ஐஸ்கிரீம் இருந்தா. என்னம்மா, என்னை தேடி வந்திருக்க நீ? கூட யாரும் வரலையா? அச்சாலாம் எங்கே? ஏன் அவங்க எல்லோரும் உங்களை கூப்பிடுறாங்க? யார்? தோ அந்த அக்காங்கெல்லாம். அது அது ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு தெரியும். இன்னைக்கு உங்களுக்கும் இதோ வெளியில் இருக்காரே அவருக்கும் கல்யாணம். அப்படின்னா அவங்க மொத்தமாக அவங்கள கூட்டிகிட்டு போயிடுவாங்களா? அவரு கூட தான் இருப்பீங்களா? ஆனால் அச்சா நேற்றுலேருந்து அழுதுகிட்டே இருக்காரு தெரியுமா? யார்? ஜேகே அச்சா தெரியாதா? தெரியும் தெரியும். ஏன் அழுகிறாரு? அவருக்கு உங்களனா ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அவர் ரொம்ப பாவம். எங்கள் கூட வந்துடுறீங்களா? நீங்கள், நான், மின்னியூ, சைனீஸ் அச்சா, ஜேகே அச்சா எல்லாம் ஒன்றா இருக்கலாமா? சிச்சு அது வரமாட்டிங்களா? ஆனால் எனக்கு ஆசையாக இருக்குது. அச்சா அழுதுகிட்டே இருக்காரு. அது எப்படி நிப்பாட்டணும்னு எனக்கு தெரியல. அம்மா சொல்லுச்சு, மோலே அம்மாவை கூட்டிகிட்டு வந்தால் தான் அச்சா அழுகிறது நிப்பாட்டுவாருன்னு. வரீங்களா? அங்கே அழுதுகிட்டே இருக்காரு. சிச்சு, அவர் எப்படி அம்மாவுக்கு சைனீஸ் அச்சாவோ அதே மாதிரி உங்களுக்கு ஜேகே அச்சா. ஆமாம், இவங்கெல்லாம் கிடையாது, உங்களுக்கு ஜேகே அச்சா தான். சிச்சுனா என்ன அம்மானு தானே கூப்பிட்டு நீ? ஆமாம், மின்னி அம்மா தான் சொன்னாங்க நீங்கள் தான் என் அம்மான்னு. சிச்சு, தெரியல சிச்சு, உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்னோட வயிற்றுலேருந்து நீ வந்த மாதிரி ஏன் இருக்குன்னு எனக்கு தெரியல சிச்சு. கூடயே வந்துடுறேன் சிச்சு, உன் கூடயே இருக்கேனா? என் கூட இருக்கணுமா? அப்போ ஜேகே அச்சா கூட இருக்கீங்களா? அப்போ தான் நான் உங்கள் கூட இருப்பேன். அது இருக்க மாட்டிங்களா? ஆனால் அவருக்கு உங்கள் கூட இருக்க தான் பிடிக்கும். மோலேன்னு உங்களை தான் சொல்லிகிட்டே இருப்பார். அவர் டாட்டு கூட சொன்னார். சிச்சு, நீங்கள் இருக்கியா? மின்னியுமா? மோலே, நான் சொல்லியிருக்கேன்ல உங்களை மாதிரியே இருப்பாங்க எங்கள் அம்மான்னு. தோ அவட நோக்குங்க, அதான் என் அம்மா.
ஏ சேச்சி, சேச்சி எப்படி இருக்க நீ? உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு சேச்சி. மின்னியூ, நான் மின்னியூ தான், நான் உன் தங்கச்சி. என் ஞாபகம் இல்லையா சேச்சி? சேச்சி எனக்கு கூட வந்துரு சேச்சி. உன்னோட வாழ்க்கை இது கிடையாது, அங்கே தான். உன்னை பார்த்து உன் கூடயே இருக்கணும். எனக்கு நிறையா உன்கிட்ட சொல்லணும். எப்படியெல்லாம் இருந்தோம் அதெல்லாமே மறந்துட்டியா? பரவாயில்ல, இப்போ எங்கள் கூட வந்துடு. நீ கல்யாணம்லாம் பண்ணிக்காத, அவன் ரொம்ப மோசமானவன். நீ லவ் பண்ணது, கல்யாணம் பண்ணது, இந்த குழந்தை கூட உன்னோடதும் ஜேகேவோடதும் தான். நீ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அங்கே ஜேகேட்டால ரொம்ப அழுகிறாரு. அவர்னால முடியல, அவர்னால நடக்கக்கூட முடியல. அதான் நான் அது கஷ்டத்தை பார்க்க முடியாமல் சிச்சுவை கூட்டிகிட்டு வந்துட்டேன். சிச்சு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தா, அம்மா வேணும் வேணும்னு. அதனால தான் வந்துடு. இப்போ என்னையும் சிச்சுவையும் இந்த பிரைட் பார்த்தா கூட ஏதாவது பண்ணிடுவான். என்ன ரொம்ப ரொம்ப கெட்டவன். எல்லாமே நான் சொல்கிறேன். நீ இங்கேருந்து வந்துடு எப்படியாவது. நீ ஒரே ஒரு தடவை டவுட் பட்டனா, உன்னோட நெஞ்சில் ஒரு டேட்டூ இருக்கும். அதை நான் ஒரு தடவை பார்த்துக்கிட்டா அதில் ஜேகேன்னு இருக்கும். அப்போ உனக்கு தெரியும் நீ யாரை உண்மையாக லவ் பண்ணன்னு. அது மாதிரியெல்லாம் எனக்கு டேட்டூ இல்லை. என்னது இல்லையா? சிச்சி என்கிட்ட காட்டுறியா? சிச்சி எல்லாம் உண்மையாக ஜேகேன்னெல்லாம் டேட்டூ இல்லை. சிச்சி எங்க? அப்போது அந்த இடத்துல வேறு ஏதோ ஃப்ளவர் மாதிரி உறைஞ்சிருக்கு. எல்லாத்தையும் அழிச்சிட்டான்ல. அங்கே டேட்டூ ஜேகேன்னு இருக்கும். சிச்சி சிச்சி உண்மையாக இங்கே ஜேகேன்னு தான் இருக்கும். இங்கே பாரு, என்கிட்ட ஃபோட்டோ கூட இருக்குது பாரு. நீயும் ஏட்டாவும் பாரு. இது நானும் அவருமா? நீயும் அவரும் தான். மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் அவர் கேரளாவுக்கு வந்தார். அப்போ எடுத்தது டேட்டு போட்டப்போ. ஆனால் என் டேட்டு அது டேட்டு மேலே வேறு ஏதோ டேட்டு போட்டிருக்கான். சேச்சி ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. எங்களை பார்த்தா கூட எனக்கும் சிச்சுக்கும் ப்ராப்ளம் ஆயிரும். நீ வந்துரு, நீ எங்கள் கூட வந்துடு. மேம் உங்களை சார் கூப்பிட்றாரு. மின்னியூ, சிச்சுமா நீங்கள் போங்க. அப்போ நீங்கள் வரமாட்டிங்களா எங்கள் கூட? என்ன பண்ணுறதுனே தெரியலையே. சேச்சி ஒன்று யோசிச்சு பாரு சேச்சி. சிச்சு அப்புறம் நேற்று ஜேகே, வேறு எதுவும் யோசிக்காத. அப்போ உனக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தோணுதோ அதை நீ பண்ணு. நாங்கள் போகிறோம். வந்தால் தான் நான் போவேன். அச்சா அங்கே அழுகிறாரு. மின்னியுமா அம்மாவை வர சொல்லுங்க, கூட்டிகிட்டு போனால் தான் அப்பா அழாமல் இருக்கும். சிச்சு அம்மா வருவாங்க, நீ வா போகலாம். மூளை வந்துடு மூளை அப்படின்னு அப்படியே கையை பிடிச்சிக்கிறா. இவன் அப்படியே தூக்கணுதுமே அவளோட கையை அப்படியே பெரியுது. சிச்சு மூளை வந்துரு, மூளை வந்துரு. அச்சா அழுகை நிப்பாட்டிடு. மூளை வந்துரு. சிச்சு அப்படின்னு அவன் அப்படியே வெளில போகலான்னு பார்க்கும்போது எல்லாரும் அப்படியே உள்ளே வந்துடுறாங்க. மேம் இப்போ தான் ஐ மேக்கப் போட்டோம். வாட் இஸ் திஸ்? ஏன் அழுதீங்க? எல்லாமே கலைஞ்சிருச்சு. ஃபஸ்ட்லேருந்து போடணும். அவங்கக்கிட்ட டபுள் சார்ஜ் வாங்கணும்டி. நீங்கள் உட்காருங்க மேம், உங்களுக்கு ஐ மேக்கப்பே தேவையில்லை. கண்ணா அவ்வளோ அழகாக இருக்குது, உட்காருங்க, நாங்கள் மறுபடியும் போட்டு விட்றோம் அப்படின்னு அவளுங்களும் அப்படியே போட்டு விட்றாளுங்க. மெக்னோ ஆல் செட்டா? ரெடியா? கல்யாணத்துக்கு டைம் ஆகிடுச்சு. பாஸ்டர், என் பேரண்ட்ஸ், உன் பேரண்ட்ஸ் எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. போகலாமா? அது என்ன மறுபடியும் கன்ஃபியூஷனில் இருக்கியா? டோன்ட் வெரி மெக்னோ, இது நைட்டு எல்லாமே சொல்லிட்டோம், நானும் பேரண்ட்ஸ் எல்லாமே. அப்படி இருந்தும் உனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ, ஐ வில் கிளாரிஃபை தட். இல்லை, எந்த டவுட்டும் இல்லை. அப்போ வரியா? கல்யாணம் பண்ணிப்பல்ல? பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவளும் அப்படியே உட்காந்துட்டா. ஸோ இங்கே ஜேகே அப்படியே ஒரு பிரிட்ஜுக்கிட்ட நின்றுட்டுருக்கான். அந்த தண்ணியெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. எல்லாமே என்னை விட்டு போகிற மாதிரி இருக்கு. மூளை என்கிட்ட வரலாம் இல்லடி, என்கிட்ட ஏன் வரமாட்ற நீ?
நான் நான் இதில் குதிச்சிருட்டா சிச்சுவை சைனீஸ் அவங்களாம் பார்த்துப்பாங்க. ஆனால் என்னால் ஒரு நல்ல அப்பாவாக இருக்க முடியல, நல்லா புருஷனாக இருக்க முடியல. நான் எதுக்கு இருக்கணும்? முன்னாடியே உனக்கு இப்படி கல்யாணம் தான், அப்போ நான் தூக்கிட்டு வந்தேன் உன்னை. ஆனால் இப்போ எனக்கு அப்படி தூக்கிட்டு வரணும்னு கூட தோண மாட்டேங்குதுடி. ஏன்னா உனக்கு நான் யாருன்னே தெரியாது. அப்போல்லாம் எனக்கு தெரிஞ்சுது, பிடிச்சே என் கூட வந்த காரில். நான் உன்னை தூக்குனாலும் என்னை இறக்கி விடு, நான் பிரைட் கிட்டே போகணுன்னு தானே சொல்வேன். உனக்கு இப்போ அவன் தானடி எல்லாமே. என்கிட்ட வந்துருமோலே, இல்லைன்னா நான் செத்துடுறேன். ஹலோ டே ஜேகே, டே எங்கடா இருக்க? காலையில் ஹாஸ்பிட்டல்லேருந்து எப்படா போனேன்? டேய் எங்கே இருக்கேன்னு சொல்லு, நான் வரேன். இல்லை மச்சான், தேங்க்ஸ்டா எனக்காக நீ இவ்வளோ பண்ணதுக்கு. இதுக்கப்புறமும் நான் அவனை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. டே லூஸு, இது மாதிரி வளராதடா. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன பண்ண போகிற? நான் தூக்கில் தொங்க போறியா? டே ஒன்றும் மாறாதுடா. நான் வந்துட்டுருக்கேன்றால, நீ எங்கே இருக்கேன்னு மட்டும் சொல்லு, வேறு எதுவும் சொல்லாத. சிச்சுவை என்னை விட நீ நல்லா பார்த்துக்கிட்ட. ஒரு அப்பாவா நான் பண்ணாததெல்லாம் நீ பண்ண. அவன் கூட வளர்ந்தா நல்லா வளருவா. அவளுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா டாக்டரோ இன்ஜினியரோ, என் பொண்ணு பைலட்டாக இருந்தால் கூட நல்லா இருப்பாடா, கெத்தா. அது மாதிரி வளர்த்து. டே எதுக்குடா இப்படிலாம் பேசுகிற ஜேகே? ஒன்றும் இல்லை ஜேகே. மூளைக்கு இன்னைக்கு கல்யாணம் தானே? அது கேட்கும் போதே செத்துட்டேன்டா. இப்போ சும்மா மறுபடியும் என் உடம்பையும் மறைக்கலாம் தான் வந்துட்டேன்டா நான். எங்கடா ஜேகே? எங்கே இருக்கா ஜேகே? சிச்சுவில் நீ இல்லைன்னா அழுவா ஜேகே. நீங்கள் 2 பேரும் இருக்கீங்கல்ல, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் எனக்கு தெரியும். ஜேகே இப்பெல்லாம் பேசாதடா. என்னாலேயும் உன்னை விட்டு இருக்க முடியாது, யாருனாலேயும்டா. எப்பட்றா? சத்தியமாக சொல்கிறேன், நீயும் போயிட்டேன்னா நல்லா இருப்பேன்னு நினைக்கிறியா? ஏச்சி ஃபிகர் மாதிரி பேசாதடா. நீ என்ன என் பொண்டாட்டியா? நான் செத்துதும் சாகிறதுக்கு. சூத்த மூடிட்டு மின்னியும் கூட ஹாப்பியாக இரு. என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோ, சரியா? இது மாதிரி ஒரு கேவலமான அப்பா இருந்ததா அவளுக்கு தெரியவே வேணாம். நான் எங்கேயோ ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லிரு, என்னை வெறுத்துருவா. டே ஜேகே மயிராட்டம் பேசாதடா. டே எனக்கு சாகிறதெல்லாம் புதுசு இல்லைடா. என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். மூளை எப்போ என் கூட இருந்திருக்காளோ அப்போ மட்டும்தான் நான் உயிரோடு இருந்திருக்கேன்னு. மிச்ச நேரம்லாம் உனக்கே தெரியும், சொல்லணும்னு இல்லை. எனக்கு ரொம்ப வலியாக இருக்குது, இதுக்கு மேலே தாங்க முடியாது, நான் போயிடுறேன்டா. டே வேணாண்டா, தப்பான முடிவுலாம் எடுக்காதடா. டே தேங்க்யூ மச்சான், எல்லாத்துக்கும் குட் பை அப்படின்னு ஃபோனை தூக்கி அந்த தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அந்த பிரிட்ஜு மேலே அப்படியே ஏறி நிற்கிறான். அப்படியே கண்ணை மூடுனா ஒரு காற்று வந்து அவன் ஃபேஸில் அடிக்குது. மோலே தேங்க்யூ மோலே, எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூடி. என்னை ஒவ்வொரு நிமிஷமும் காப்பாற்றினதுக்கு, என்னை ரொம்ப கண்மூடித்தனமாக லவ் பண்ணதுக்கு. ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து நீ என் கூட இருந்திருக்க. எப்போல்லாம் ஒரு மாதிரி எனக்கு அம்மாவையோ அப்பாவையோ மிஸ் பண்ணுறது தோணுச்சோ அப்போல்லாம் நான் வருவேன். அப்போல்லாம் என்னை கேட்காம என்னை மடியில் படுக்க வச்சுருக்க. நிறைய நாள் எனக்காக அழுதுருக்க, எனக்காக நல்லா கேர் பண்ணியிருக்க. அதெல்லாம் நான் நினச்சிருந்தா இந்நேரம் நான் உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருந்திருப்பேன். ஆனால் நான் ஐம் ஃபெயில்டு. ஒரு அப்பாவாகவும் ஃபெயில் ஆகிட்டேன், ஒரு புருஷனாகவும் ஃபெயில் ஆகிட்டேன், ஒரு லவ்வராகவும் ஃபெயில் ஆகிட்டேன்டி. நீ எங்கே ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறியோ அங்கே இரு. என்னால் இதுக்கு மேலே இந்த வலியை தாங்கிக்க முடியல. உண்மையாக ரொம்ப வலிக்குது. நான் என்ன சொல்லி உன்னை கூப்பிடுறது? என்னால் சிச்சு முகத்தை பார்க்க முடியல. ஏன்னா நான் அவளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே கிடையாது. ஏன்னா நான் ஒரு நல்ல அப்பாவாக இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன். அம்மு தேங்க்யூடி, தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். யூ ஆர் மை favorite and best pairs in my life, entire life. அப்படின்னு குதிக்கலான்னு போகிறான். அப்போ அங்கேருந்து மோலே அப்படியே ஃப்ராக்காக பிடிச்சிட்டு ஜங்குக்கா என் ஜேகே அப்படின்னு கத்திட்டே ஓடி வரா. அது அவனுக்கு கேட்கல, பிகாஸ் அந்த தண்ணி சவுண்டு காற்றுனால. ஜேகே நில்லு
ஜங்குக்கா அப்படின்னு ஓடி வந்து அப்படியே பிடிக்கலான்னு போகிறக்குள்ள அவன் அப்படியே குதிச்சிடுறான். அவளோட கையை அவன் பிடிக்க போகிறான், பட் அப்படியே நழுவே போயிடுது. ஜேகே ஜங்குக்கா அப்படின்னு யோசிக்காம மறுபடியும் அவளும் அப்படியே இறங்கி டக்குன்னு குதிச்சிட்றான் அந்த தண்ணிக்குள்ளேயே. உள்ளே போனதும் தெரியுது ஜேகே கூட யாரோ குதிச்சிருக்காங்கன்னு அவனுக்குன்னு. டக்குன்னு தண்ணியிலேருந்து மேலே எழுந்திரிச்சு பார்க்குறான். முலே முலே நீ நீ எப்படி? ஜங்குக்கா ஒன்றும் இல்லை, நான் பிடிச்சிடுறேன், ஒன்றும் இல்லை. முலே முலே இங்கே இங்கே எப்படி? ஜேகே என்ன பண்ணிட்டு இருந்த நீ? ஜேகே வா வா நம்ம அங்கே கரைக்கு போகலாம். முலே ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி. அப்போ தான் ஜேகே உயிரே வருது அவளை பார்த்ததும். ஒரு மாதிரி அவளை முத்தம் கொடுத்து எப்படியோ கரைக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஜேகே என்னடி? என்ன வரணும்னு தோணிடுச்சா? மோலே அது உண்மையா? உனக்கு எல்லா ஞாபகம் வந்துடுச்சா? அப்போ மோலே மெதுவாக ஜங்கு கூட ஃபேஸை கப் பண்ணி, என்னை எதுவும் கேட்காது, எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல, ஆனால் ஆனால் எனக்கு உன் கூட தான் இருக்கணும் போல இருக்கு. நீ தான் ஏதோ 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 தோணுது, நீ மட்டும்தான். உனக்காக நான் நிறையா பண்ணியிருக்க மாதிரி தோணுது. அதெல்லாம் உண்மைதாண்டி, எனக்காக நீ நிறையா தான் பண்ணியிருக்க. என்னை எதுவும் கேட்காதீங்க. கல்யாணம் வரைக்கும் போயிட்டேன். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரைட் கூட என் கையை பிடிச்சி இந்த ரிங்கை போட வரும்போது எனக்கு ஏதோ எங்கேயோ நீங்களும் நானும் யாரும் இல்லாத ஒரு இடத்துல அது போட்டுக்கிட்ட மாதிரி தோணுச்சு. ஆமாம், அதுவும் இல்லாமல் எனக்காக நேற்று என் கூட வந்துடு நான் அவ்வளோ கத்துனீங்கல்ல. சிச்சு எல்லாமே எல்லாமே செத்து நான் உங்கள் கூட தான் இருக்கணும்னு தோணுது. என்னை எதுவும் கேட்காதீங்க, என்னை எங்கேயும் போகவும் சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் நான் அவங்க கூட இருக்கேன். எனக்கு பாஸ்ட் பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. இப்போ எனக்காக நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணுறீங்க, எவ்வளோ அழுகுறீங்கன்னு எல்லாம் தெரிஞ்சுது. ஐ லவ் யூ. நான் உங்கள் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என் கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? மோலே மோலே ஐ லவ் யூ மோலே. மோலே தேங்க்ஸ் டி. ஆனால் ஏன் ஒவ்வொரு தடவையும் என்னை சூஸ் பண்ணுற? எத்தனை தடவை தெரியுமா நீ என்னை சூஸ் பண்ணுற? இதோட மோலே சீரியஸாக நீ வேறடி. எவ்வளவோ தப்பு பண்ணிட்டு முன்னாடி வந்து நின்றுருக்க. ஒரு அரைவ அதுக்கப்புறம் கட்டி பிடிச்சிப்பேன். இப்போவும் அதே மாதிரி தாண்டி இருக்க. அப்போது எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான் இருக்கு. மோலே மோலே இதுக்கப்புறம் சத்தியமாக சொல்கிறேன், நீ இனிமேல் நான் அறையவும் மாட்டேன். நான் உன்னை விட்டு போகவும் மாட்டேன்டி. எல்லா பழக்கத்தையும் விட்டுட்டு எனக்கு ஓகே லவ் யூ டி. நான் ஏன் இது பண்ணுறேன்லாம் எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் இதுக்கப்புறம் நானும் உங்கள் கூட மட்டும்தான் இருப்பேன். உங்கள் கூட, சிச்சு கூட, எல்லாருக்கூடையும் உங்களோட மனைவியாக உங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். நீ ஆல்ரெடி என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டனால தாண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்க. எனக்கு நீ சிச்சு போதும். என்னை நீ ஒரு பெட்டர் பர்சனாக மாற்றிட்ட. அதே மாதிரி எனக்கு இன்னொரு வாழ்க்கையை கொடுத்துருக்க. மோலே மோலே ஐ லவ் யூ மோலே அப்படின்னு ரெண்டு பேரும் அப்படியே நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ லவ் யூ மோலே, ஐ லவ் யூ ஜேகே. என்னை நீ பிராந்தான்னு கூப்பிடுவேடி. ஐ லவ் யூ பிராந்தா மோலே அப்படின்னு செம்மையாக கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நின்றுட்டு. சூப்பர். இந்த மாதிரி தான் இருக்கும்ல ஹீரோவோட எண்டெல்லாம். ஆனால் வில்லனுங்க நக்கிட்டு போகணும், அப்படி தானே? ரைட். டே அவளே என்கிட்ட வந்துட்டா, விட்டுருடா, இதோடு முடிச்சுக்கலாம். எதுடா முடிக்கணும்? ஆமாம் முடிச்சுக்கலாம் தான். 3 பேரும் நம்ம, நீங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டீங்க, நான் மட்டும் தனியாக இருக்கணும். 3 பேரும் மேலே போயிடலாம். டே வேணாண்டா அப்படின்னு. அப்போ பிரைட் ஒரு பெரிய கன்று
எடுத்து பாயிண்ட் பண்ணுறாங்க 2 பேரும் மேலேயும். பிரைட் பிரைட் அவர் எதுவும் பண்ணாதீங்க, என்னை கொண்டுருங்க, நான் தானே ஓடி வந்தவங்களே ஏமாற்றிட்டு. அவரை விட்டுருங்க, மூளை உனக்கு எதுவும் தெரியாது. பிரைட் என்ன வேணா சுட்டுருடா, வேணாண்டா, அது குழந்தடா. டே எனக்கு புரியவே இல்லைடா, இந்த உண்மையான காதல்லாம் இப்படி தான் போல். என்ன தான் பிரித்து ஒரு இடத்துல வச்சாலும் எங்கே சேரணுமோ அங்கே தானே சேரணும். ஆனால் ஏன் அது எனக்கு மட்டும் நடுகலை? ஏன் என் மெக்னோ மட்டும் வரவே இல்லை? நானும் தானே உண்மையாக காதலிச்சேன். டே டே மெக்னோ, நான் எதுவுமே பண்ணலடா. அவளை சேஃபான இடத்துல வைக்கணும் தான்டா நினச்சேன். உன்னை பார்க்க வரும்போது தான்டா அப்படி ஆயிருக்கும். அதான் ஜேகே, ஏன் ஏன் எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது, உங்களுக்கெல்லாம் நடக்குது? ஒய் நான் எல்லாமே எல்லாருக்கும் நடக்குது, ஆனால் எனக்கு மட்டும் எதுவும் நடக்காதில்ல. இப்போ பாரு, நீங்கள்லாம் சேர்ந்துட்டீங்க சொல்வீங்கள்ல அந்த ஸ்வேன் மாதிரி. நானும் தாண்டா ஸ்வேனாக இருந்தேன் என் மெக்னோக்கு. அப்போ ஏன் அவன் என்னை சேராமல் போயிட்டா? ஒரு ஒருத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி எழுதி வச்சுருக்கான்ல அந்த கடவுள். எனக்கு மட்டும் நான் தான் கெச்சேனா இது மாதிரி ஒன்று எழுதுறதுக்கு? இப்போ பாரு, நான் கொலை பண்ணுற அளவுக்கு குடவுனில் போய் கேவலமாக எல்லாமே எவ்வளோ கேவலமாக என்னை மாற்றி வச்சுருக்கான். அந்த ஒரு பொண்ணு மட்டும் என் வாழ்க்கையில் இருந்திருந்தா நான் இந்நேரம் US அமெரிக்கான்னு ஒரு நல்ல இடத்துல குழந்தைங்களோடு இருந்திருப்பல்லடா. ஏன் ஜேக்கு எப்படி எனக்கு மட்டும் நடுகணும்? பிரைட் எனக்கு புரியுதுடா. டே மெக்னோ எங்கே இருந்தாலும்மா நீ இல்லவே இல்லைடா. அதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும்தான். நீ மட்டும் நல்லா இருப்பியா? அதுக்கு நான் விட்டுருவேனா? இது இங்கேயே முடிச்சிடலாம், ரொம்ப போகுதில்ல. நீ நான் மூளைன்னு மாறி மாறி ட்ரையாங்கிள் மாதிரி எங்கேயே முடிச்சிடலாம். இதுக்கே முடிவு கட்டிடலாம், 3 பேரும் போயிடலாம் நரகத்துக்கு. ஜேகே ஒன்றும் ஆகாது, முல்லை என்னை கட்டி பிடிச்சிக்கோ ப்ளீஸ். அவர் எதுவும் பண்ணிடாது, அவளை எதுவும் பண்ணிடாத. 2 பேரும் போய் தொலைங்கடா. பிரைட் என்ன பிரைட்? நான் தான் கூப்பிட்றேன், கேட்கலையா? அப்போ அப்படியே அவன் திரும்பி பார்க்குறான். மெக்னோ பின்னாடி அப்படியே சைனீஸ் நின்றுட்டுருக்கான். மெக்னோ என்ன இது? என்ன கண்ணெல்லாம் வச்சுருக்க? நான் உன்னை கண்ணெல்லாம் பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல. மெக்னோ நீ எப்படி? மெக்னோ உன்னை எப்படி பார்க்கணும் நான் ஆசைப்பட்டேன். நான் எப்படிலாம் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப வருஷம் கழிச்சு எப்படியோ என்னை தேடி கண்டுபிடிச்சி சைனீஸ் கூட்டிகிட்டு வந்தார். ரொம்ப ஆசையாக வந்தேன், ஆனால் நீ இப்படி ஆயிட்டல்ல. நான் சொன்னல, இந்த உலகம் நம்மளை இருக்க விடாது, இப்படி ஒரு மாதிரி கேவலமாக மாற்றிடும்னு. மெக்னோ எங்கே இருந்த மெக்னோ அப்படின்னு கண்ணெல்லாம் கீழே போட்டுட்டு ஓடி போய் அவன் ஃபேஸை கப் பண்ணுறான். அவளும் பிரைட்டோட ஃபேஸை கப் பண்ணிவிட்டு 2 பேரும் முத்தம் கொடுத்துக்கிறாங்க. மெக்னோ எங்கடி இருந்த? அதெல்லாம் விடு, நீ எப்படி மாறுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. அவங்க 2 பேரையும் கொல்ல போயிட்டியா? ஜேகேவை அதுக்கு நீ என்னை தேடி இருக்கலாம்ல. கண்ணு முன்னாடி தான் நான் இருந்தேன் இவ்வளோ நாள். ஆனால் பிரைட் வருவான்னு நினச்சேன். ஆனால் நீ என்ன மாதிரியே இன்னொருத்தவங்க கிட்ட ஃபீல் கிடச்சதும் போயிட்டல்ல. ஏய் இல்லடி, அப்படிலாம் இல்லை. ஆனால் நான் அப்படி போல தெரியுமா? என்கிட்ட நிறையா பேர் பேசினாங்க, பிரைட் மாதிரி இவன் இருக்கான்னு நினச்சிட்டு கூட கிடையாது. உன்னை நினச்சி மட்டும்தான் வாழ்ந்தேன். ஐயோ இல்லடி மெக்னோ அப்படிலாம் இல்லை மெக்னோ. பாரு, இல்லை நீ போயிட்டு இந்த உலகம்தான் உன்னை அப்படி மாற்றிடுச்சு. உன் மேலே எந்த தப்பும் இல்லை மெக்னோ. இல்லை மெக்னோ, நான் ஒன்று கேட்பேன், அதுவாது 2 பேரும் பண்ணலாமா?
என்ன என்ன சொல்லு. 2 பேரும் செத்துடலாம் இப்போவே. ஏ என்னடி இது பண்ண மாட்டியா எனக்காக? இந்த உலகம் ரொம்ப கேவலமானது பிரைட். நம்மளை வாழவே விடாது. என்னை விட்டு போனக்கப்புறம் எத்தனை பேர் தெரியுமா என்ன? என்னால் நடக்கக்கூட முடியல அந்தளவுக்கு. எனக்கு 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 ஒரு நோய் கூட இருக்குது. அந்த நோய் தான் எல்லாருக்கூடையும் இருந்தால் ஒரு நோய் வரும்ல, அந்த நோய். மெக்னோ என்ன மெக்னோ சொல்கிற? எனக்கு ஆப்ரேஷன் அடுத்த வாரம். இதெல்லாம் எதுக்கு? எப்படியும் செத்து தான் போகிறேன். டே ஜெகே, என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தியாடா? என்னை விட்டு போயிட்டு அவளுக்கு எவ்வளோ கொடுமை நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் நீ தான். அப்போ மெக்னோ அப்படியே அவனோட ஃபேஸை இந்த பக்கம் திருப்பிட்டு அவளோட நெத்தியை வச்சு அப்படியே முட்டிட்டு, ஏய் ஏன் ஏன் இதுக்கெல்லாம் அவன் காரணம் சொல்கிற? குழந்தையா நீ? அவன் மேலே பழிய போடுற? அவன் அப்படிலாம் இல்லை. அவன் தான் என்னை காப்பாற்றினான். இல்லைன்னா உன் கையால் கூட நான் இப்போ செத்துருக்கிறதுக்கு வந்திருக்க மாட்டேன். உன் அப்பா கையால் தான் செத்துருப்பேன். இவ்வளோ நாள் உயிர் பொழைச்சதே உன் கையில், உன் மடியில் தான் சாகணும்னு. அப்புறம் தான் அவங்க ஏன் இப்படி பேசிக்கிறாங்க? அவங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏ மெக்னோ அப்படிலாம் பண்ணிடாத மெக்னோ. எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. நீ நல்லா இருப்ப பிரைட்டு கூட. நீங்களாம் எங்களை கொஞ்சம் பேச விடுறீங்களா? இவ்வளோ வருஷம் நாங்கள் பேசவே இல்லை. பிரைட் பாரு, நீயும் நானும் மட்டும்தான் இங்கே இருக்கோம். 3ஆவதாக அங்கே யாருமே இல்லை. உனக்கு ஒன்று தெரியுமா? உன் கூட மட்டும்தானே நான் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த இத்தனை வருஷத்தில் எனக்கு யார் கூடயோ நிறையா குழந்தை பிறந்து செத்து போச்சு தெரியுமா? மெக்னோ என்னடி சொல்கிற? எங்கேயோ என்னை விட்டுருந்தாங்க. நான் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டேன்டா. எல்லோரும் உன் பேரை சொல்லி பிரைட் என்னென்னலாம் பண்ணியிருக்க தெரியுமா அப்படின்னு என்னை அடித்து என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தி எனக்கு கீழெல்லாம் கிழிஞ்சிருக்குடா. என்ன எங்கே காட்டு? வேணாம். எனக்கு ஒவ்வொரு தடவையும் யூரின் போகும்போது எனக்கு ரொம்ப வலிக்கும் தெரியுமா? மெக்னோ என்னடி? அந்தளவுக்கு இந்த உலகம் என்னை ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணிடுச்சு. எனக்கு இல்லாத நோயெல்லாம் டிவிலெலாம் பார்த்துருக்கேன் நான். அப்போல்லாம் எனக்கு இந்த ரத்தம்லாம் ஒரு மாதிரி கருப்பாக ஓடுதான். டாக்டர் சொன்னார். மெக்னோ இல்லை மெக்னோ வேணாம், அப்போலாம் ஒன்றும் இல்லை மெக்னோ. நான் உன்னை எப்படியாவது காப்பாற்றிடுறேன். காப்பாற்றுறதுக்காடா இவ்வளோ தூரம் பேசிகிட்ருக்கேன்? 2 பேரும் சேர்ந்து போயிடலாம். நான் போனதுக்கப்புறம் ஆமாம், நீ என் கூட வரமாட்டல்ல? என்ன மாதிரி உனக்கு யார்கிட்டயாவது வைப்பு கிடச்சிதுன்னா அவங்கள மெக்னோவாக மாற்றி அவங்க கூட இருந்துப்பல்ல? தப்பு தான்டி, சாரிடி, நான் இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் இருப்பேன்னு நினச்சியா? சரி, சாகணும் தானே, நான் வரேன், உன் கூட வரேன் மெக்னோ. சாரி மெக்னோ என்னை மன்னிச்சிடுறி. மன்னிப்பெல்லாம் கேட்காத, கூட வர. இப்போவே இந்த உலகத்தில் என்னால் இருக்க முடியாது பிரைட். ஒரு நிமிஷம் கூட. நம்ம 2 பேரும் மேலே போயிடலாம். அங்கே நான் கேள்விப்பட்டிருக்கேன், கடவுள் நம்மளை நல்லா பார்த்துப்பாரான். அங்கே இருந்துக்கலாம்டா. இது வேணாண்டா அம்மு. மெக்னோ ஏன் மெக்னோ? முன்னாடியே வந்துடுக்கலாம் லேடி. யாரே உன்னை இப்படி பண்ணது? இது ரிக்ரெட்டுக்கான நேரம்லாம் கிடையாது. இது லவ்க்கான நேரம். போயிடலாம். உனக்கு ஓகேவா? பயமாக இருக்கா? இல்லை, பயம்லாம் இல்லை. நான் வரேன், உன் கூட எங்கே வேணாலும் வரக்கிறேன், ரெடியாக இருக்கேன். டே பிரைட் வேணாண்டா. டே சைனீஸா ஜேகே, அவள் சொன்னால அமைதியாக இருங்கன்னு. அமைதியாக இருக்க முடியாது அவங்களால. மெக்னோ நீ சொல்கிறீ என்ன பண்ணுன்னா? இவ்வளோ நாள் பாப்பா ரொம்ப தனியாக இருந்துச்சு.
ரொம்ப. நான் நினச்சேன் நீ ஏதோ ஒரு ஓரத்தில் என்னை மாதிரி அழுதுட்ருப்பேன்னு. அழுதுட்டு தான் இருந்தேன் டி. போடா, நீ வேற ஒரு பொண்ணு கூட இருந்தல்ல. மெக்னோ, சாரி மெக்னோ. கேள்விப்பட்ட நீ நிறையா பேரை கொண்டுட்டியாமே. ஏன் நிறையா பொண்ணுங்களை என்னென்னமோ பண்ணியிருக்கியாமே. ஐயோ மெக்னோ, மெக்னோ இல்லை மெக்னோ, அது அந்த சாபம்லாம் தான் எனக்கு வந்துச்சா? சரி சரி, நான் ஏன் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்? நம்ம இந்த உலகத்தில் வாழ தகுதியே கிடையாது. ஆமாம், போயிடலான்னு. உனக்கு ஓகே தானே மெக்னோ? மெக்னோ சொன்னால் கேட்பல்ல? எனக்கு ஓகே. நான் இப்போவே ரெடிடி. ஐ லவ் யூ. டே பிரைட், யோசிடா. டே, ஐ லவ் யூ மெக்னோ அப்படின்னு அவங்க 2 பேர் கையிலையும் ஒரு கன் இருக்குது. மெக்னோ அப்படியே பிரைட்டோட இடுப்பில் வச்சு ரொம்ப டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறா. இங்கேயும் அவளோட இடுப்பில் சொருகிட்டு நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு 2 பேரும் அப்படியே கண்ணை மூடி அவங்க ஃபேஸோட ஃபேஸ் வச்சிட்ருக்காங்க. எனக்காக ஏதாவது ஒரு பாட்டு பாட மாட்டியா? சாகிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ரத்தம்லாம் கக்கி சாகாமல் எனக்கு பிடிச்சவனோட நெஞ்சிலே சாக்க போகிறேன். மெக்னோ, ஐ லவ் யூ மெக்னோ. நீ இது மட்டும்தான் சொல்வ, பாட்டெல்லாம் பாட மாட்டல்ல? நம்ம பாட்டு பாடு. அது கேட்டுட்டே 2 பேரும் போகலாம். டே பிரைட்டா, வேணாண்டா. டே சைனீஸ் அது பண்ணுறா. டே நான் என்னடா பண்ணுறது? டே சொன்னால் கேளுங்கடா. உன்னை விட இந்த உலகத்தில் ஒசந்தது ஒன்றும் இல்லை. ஞாபகம் வச்சிருக்க? ஞாபகம் வச்சிருக்கியா நம்ம பாட்டை? 100 ஜென்மம் நமக்கு போதுமா? ஐ லவ் யூ பிரைட். எல்லா ஜென்மத்திலையும் ஐ லவ் யூ. We don't deserve this earth. I love you மெக்னோ அப்படின்னு 2 பேரும் அப்படியே ஷூட் பண்ணிட்டு கீழே விழுந்துடுறாங்க. மோலே அப்படியே ஜங்குக்கோட செஸ்ட்டில் சாஞ்சிட்டு செம்மையாக அழுகுறா. ஜங்குக்கும் ஒரு மாதிரி ரெக்ரெட்டடோட ஃபேஸோட அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். ஓகேடா, இந்த பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல்.